டிசிஎஸ்ல இருந்து 12,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதற்கான அறிவிப்பை டிசிஎஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆட்குறைப்பை டிசிஎஸ் மேற்கொள்வதுடைய பின்னணி என்ன? டிசிஎஸ் வந்துட்டு அவங்க பல்க் ஆஃப் த மிட் செக்ஷன் எம்ப்ளாயிஸ், அதாவது 10 வருஷத்துக்கு மேல 15 வருஷத்துக்கு மேல இருக்க எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு தூக்குறதுக்கு, அவங்களுக்கு அதிகப்படியாக சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்கள வேலையை விட்டு தூக்குறதுக்கு இது ஒரு சாக்கு. ஏஐ வருகை அப்படின்றது ஆட்கள் குறைப்புக்கு வழிவகுக்காது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டது. பட் இப்போ அது தலைகீழா மாறி இருக்கா? இப்போ ஏஐ ஸ்கில் கேப் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அவங்க ட்ரெயின் பண்ண தவறிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அவங்க பண்ண தப்புக்கு எதுக்கு எம்ப்ளாயிஸ் மேல வந்துட்டு பர்டன் தூக்கி போடுறாங்க? இப்போ அவங்களுக்கு கட்டாயமா வெளியேறணும் அப்படின்ற நிர்பந்தம் கொடுக்கப்படுதா, இல்லை அவங்களுக்கு முன்பாக வாய்ப்பு இருக்கு, அவங்கள ரீஸ்கில் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தரும் அப்படின்ற வாய்ப்புகள் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? வாய்ப்புகள் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. இப்போ மிட் லெவலில் தான் அதிகமாக பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிட் லெவல் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்கிறாங்க? எம்ப்ளாயிஸ்க்கு விடிய விடிய வேலை செஞ்சு அவங்க ரத்தத்தை செஞ்சு வேலை செஞ்சதுக்கு இங்க எந்த விதமான ரெகக்னிஷனோ இல்ல வாழ்வாதாரம் உறுதிப்படுத்துறதும் கிடையாம இருக்கு. வணக்கம் நேயர்களே, இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஐடி ஊழியர் சங்கத்துடைய யுனைட் அமைப்புடைய இணை செயலாளர் திரு சந்திரசேகர் ஆசாத் சார். வணக்கம். வணக்கம். டிசிஎஸ்ல இருந்து 12,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதற்கான அறிவிப்பை டிசிஎஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆட்குறைப்பை டிசிஎஸ் மேற்கொள்வதுடைய பின்னணி என்ன? டிசிஎஸ் அவங்க கொடுத்த கீர்த்திவாசன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கில் கேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நிறுவனத்துக்குள்ள எம்ப்ளாயிஸை உள்ள ரெக்ரூட் பண்ணும் போது அவங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சு, அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு, பல கட்ட ப்ராசஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் முடிச்சுதான் உள்ள வராங்க. திடீர்னு உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஸ்கில் கேப், ஸ்கில் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்திருக்கு? டிசிஎஸ் அவங்களை டீஸ்கில் பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. முதல்ல இது வந்து தப்பான நரேஷன். டிசிஎஸ் கொடுத்தது ஒரு லேம் எக்ஸ்கியூஸ். டிசிஎஸ் வந்துட்டு அவங்க பல்க் ஆஃப் த மிட் செக்ஷன் எம்ப்ளாயிஸ், அதாவது 10 வருஷத்துக்கு மேல 15 வருஷத்துக்கு மேல இருக்க எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு தூக்குறதுக்கு, அவங்களுக்கு அதிகப்படியாக சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்கள வேலையை விட்டு தூக்குறதுக்கு இது ஒரு சாக்கு. வெறும் சாக்கா சொல்லி அதை ஒரு போர்வைக்குள்ள ஏஐ வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, அதுக்கான ஸ்கில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிஇஓ ஒரு மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ப்ராப்பரா கம்பெனியை வழி நடத்தணும்னா ஃபோர்காஸ்ட் பண்ணி முன்னாடி என்ன வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுதான் வழி நடத்திருக்கணும். அப்படி வழி நடத்த தவறு இருந்தா சிஇஓக்கும் சிஎக்ஸ்ஓஸ்க்கும் ஏன் இவ்வளவு பெரிய ஹைக் கொடுக்குறாங்க? கடந்த ஒரு வருஷமா ஹைக் கிடையாது. டிசிஎஸ் எம்ப்ளாயிஸ்க்கு யாருக்கும் ஹைக் கிடையாது. கடந்த ஃபியூ இயர்ஸா யாருக்குமே ப்ரொமோஷன்ஸ் இல்லை. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷன்ல எம்ப்ளாயிஸ் வச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆனா சிஎக்ஸ்ஓஸ்க்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பெனிஃபிட்ஸ் பின்னணியில அவங்க வந்துட்டு ப்ராஃபிட் மேக்சிமைசேஷனுக்காக இந்த பர்டிகுலர் மிட் செக்ஷனை காலி பண்ணிட்டா, அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டா அவங்கள வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி 12,000 எம்ப்ளாயிஸை மட்டும் பாதிக்காது இந்த இஷ்யூ. இந்த 12,000 எம்ப்ளாயிஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு 1,00,000 பேரை பாதிக்கும். அது டைரக்டா பாதிக்கும், இன்டைரக்ட் பாதிக்கப்படுறது நிறைய இருக்கும். மறைமுகமா எப்படி இந்த பணி நீக்கம் அப்படின்றது பாதிப்பை ஏற்படுத்தும்? ஏஐ வருகை அப்படின்றது ஆட்கள் குறைப்புக்கு வழிவகுக்காது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டது. பட் இப்போ அது தலைகீழா மாறி இருக்கா? முதல்ல இந்த பணி நீக்கத்தினால பாதிக்கப்படுறதுன்னு ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மிட் செக்ஷன் 10-15 இயர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு டிபெண்டா ஒரு கிட்டோ 2 கிட்டோ இருப்பாங்க, டிபெண்டா ஒய்ஃப் இருக்கலாம், பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இன்லாஸ் இருப்பாங்க. சூப்பர் சில்ட்ரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா திடீர்னு அவங்களுக்கு வந்துட்டு வேலை போகுதுன்றப்போ அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், ஸ்கூல் எஜுகேஷனே கட் ஆகும். கிட்ட நெருக்கி ஒரு 48,000-50,000 பேருக்கு ஸ்கூல் எஜுகேஷன் வந்துட்டு கேள்விக்குறியாகுது. அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே வந்துட்டு மாச சம்பளத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. அந்த மாச சம்பளம் இல்லை அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரம் அன்னையோட கட்டு. அவங்களுக்கு பெரிய லெவல்ல சேவிங்ஸோ பெரிய லெவல்ல ஒரு சோசியல் செக்யூரிட்டியோ இந்த சமூகமும் கொடுக்கல, சிஸ்டமும் கொடுக்கல. அப்படிங்கிறதுல அவங்க மாச சம்பளத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. மாச சம்பளம் இல்லை அப்படின்னா அவங்க வாழ்வாதாரம் மொத்தமாவே இங்க கேள்விக்குறியாயிருது. ரெண்டாவது, நீங்க ரெண்டாவது கேட்ட கேள்விக்கு ஏஐ வந்துட்டு ஆள் குறைப்புக்கு ஈடுபடாது அப்படின்னு சொன்னா டிசிஎஸ் சிஸ்டமேட்டிக்கா இந்த ஏஐ ட்ரெயின் பண்ணி இருந்திருக்கணும். ஒண்ணு, எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் ஏஐ ஸ்கில்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி இருந்திருக்கணும். இப்போ ஏஐ ஸ்கில் கேப் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அவங்க ட்ரெயின் பண்ண தவறிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அவங்க பண்ண தப்புக்கு எதுக்கு எம்ப்ளாயிஸ் மேல வந்துட்டு பர்டன் தூக்கி போடுறாங்க? இப்ப இந்த பணி நீக்கத்திற்கு உள்ளான ஆட்களுக்கு வேற என்ன வாய்ப்புகள் இருக்கு? இப்போ அவங்களுக்கு கட்டாயமா வெளியேறணும் அப்படின்ற நிர்பந்தம் கொடுக்கப்படுதா, இல்லை அவங்களுக்கு முன்பாக வாய்ப்பு இருக்கு, அவங்கள
ரீஸ்கில் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தரும் அப்படின்ற வாய்ப்புகள் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல இப்ப பார்க்கும்போது வாய்ப்புகள் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. நம்ம இன்னொன்னு முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, லேபர் லாஸ் இங்க வந்துட்டு ஒரு வெறும் பேப்பரா தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுதான். ஒரு நிறுவனத்துல இத்தனை பேரை நான் பணி நீக்கம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி வந்து ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்கன்னா, இது கவர்மெண்ட் கிட்ட எந்த இடத்துல அப்ரூவல் வாங்கினாங்க? கவர்மெண்ட் இங்க வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு ஒரு பேசிக் இதுவே பண்ணல, அவங்க செக்கே பண்ணல, செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இல்லாம இருக்கு. செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இல்லாத காரணம் அவங்க நான் தன்னாட்சித்தனமா என்ன வேணா பண்ணுவேன், அதை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்றது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாங்க. 12,000 பேருங்கிறது ஒரு 1,00,000 பேர் வாழ்க்கையை வந்துட்டு ஓவர் நைட்ல காலி பண்ணுவது. ரெண்டாவது பெருசா உள்ளுக்குள்ள ஸ்கில் கேப் பண்றதுக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த நிலைமைக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க. அவங்க ஸ்கில் கேப் இஷ்யூ இல்லைங்க, ப்ராஃபிட் மேக்சிமைசேஷனுக்காக அதிகம் சம்பளம் வாங்குறவங்கள, அதிகம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கவங்கள ஓவர் நைட்ல வேலையை விட்டு தூக்குறதுக்கு வெளியே சொல்ற ஒரு காரணம் தான் அது. நீங்க குறிப்பிடும்போது ரொம்ப சீனியர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எடுக்கிறதா சொன்னீங்க. ஆனால் இதில் மிட் லெவல் எம்ப்ளாயீஸ் ஒரு 5 முதல் 8, 10 வருடங்களுக்கு அனுபவம் உள்ளவர்கள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஷருக்கு சேலரி கம்மி, டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த நிர்வாகத்தை ரன் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்ற கருத்து இருக்குன்னு காரணமாக இப்போ மிட் லெவலில் தான் அதிகமாக பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிட் லெவல் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்கிறாங்க? ஓகே, இப்போ இந்த மிட் லெவல் அப்படின்னு சொல்றது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 7 இயர்ஸ்ல இருந்தே மிட் லெவல் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க வந்துட்டு அந்த பொசிஷன்ஸ்க்குலாம் போக ஆரம்பிச்சிருவாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும், அந்த சேலரி பிராக்கெட்ல போயிடுவாங்க. 7 இயர்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் ஹவு அது உள்ள வராங்க, கம்பெனிக்குள்ள வராங்கன்ற பெரிய இது இருக்கும். டைரக்டா அவங்க டிசிஎஸ்லயே அத்தனை ஆண்டு காலமா வேலை செஞ்சிருக்காங்களா, வெளியே இருந்து வந்திருக்காங்க இடைப்பட்ட காலத்துல, இந்த மாதிரி எல்லாம் அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அக்கௌண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மிட் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ சர்வீஸ் செக்டர் கம்பெனிஸ்ல அவங்களோட growth வந்துட்டு என்னவா பண்ணிருக்காங்க. இங்க ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். மேல போக 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 உங்களுக்கு சின்னதாகிட்டே போகும். ரோல்ஸ்க்கான இடம் வந்து சின்னதா இருக்கும். ஒரு ரோல் இருக்கும், போட்டி போடுறது 100 பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருப்பாங்க. அப்போ இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சரை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சரை மாத்தாம அவங்க இந்த பர்பஸை மீட் பண்ண முடியாது, ப்ராஃபிட் மேக்சிமைசேஷனை மீட் பண்ணவும் முடியாது அப்படின்ற ஒரு இதுலயே போயிட்டே இருக்காங்க. அதுல ஷேர் இப்போ டிசிஎஸ்க்கு போன வருஷம் கிட்டத்தட்ட 45,000 கோடி லாபம் வந்துச்சு. 45,000 கோடி லாபம் வந்தும் என்கிட்ட காசே இல்லை, உங்களுக்கு எல்லாம் ஹைக் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட இதுல 36,000 கோடி கிட்ட டாடா சன்ஸ்கே திரும்ப போயிருக்கு டிவிடெண்ட்ஸா. எங்க எம்ப்ளாயீஸ் விடிய விடிய தூங்காம 14 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செஞ்சு கிரியேட் பண்ற ஒரு லாபத்தை அவங்க டாடா சன்ஸுக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு லாபத்துக்கு வாங்கி விற்கிறவங்க தான். அவங்களுக்கு ப்ராஃபிட் கரெக்டா போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எம்ப்ளாயீஸ்க்கு விடிய விடிய வேலை செஞ்சு அவங்க ரத்தத்தை செஞ்சு வேலை செஞ்சதுக்கு இங்க எந்த விதமான ரெகக்னிஷனும் இல்ல, வாழ்வாதாரம் உறுதிப்படுத்துறதும் கிடையாம இருக்கு. இப்போ டிசிஎஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் இந்தியாவுடைய ப்ரைடாக பார்க்கப்படுது ஐடி தகவல் தொழில்நுட்பத்துறையில். இப்போ இந்த நிறுவனத்திலேயே 12,000 பேர் பணி நீக்கம் அப்படின்றது ஒட்டுமொத்த ஐடி துறைக்கும் விடுக்கப்பட்டக்கூடிய அபாய ஒலியாது. ஆமா, இப்போ டிசிஎஸ் வந்து ஒரு மித், அது ஆக்சுவலி நான் மித்துன்னு சொல்லுவேன். அப்படி ஒரு ஒண்ணு கிடையாது, ஒரு மாயை தான். ஆரம்ப காலத்துல ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஃப்ரெஷருக்கு கொடுத்த சேலரி தான் இன்னைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு ரொம்ப மிக மார்ஜினல் இன்க்ரீஸ் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களே தவிர்த்து ஒரு பெரிய லெவல் இன்க்ரீஸே கிடையாது. ஒரு ஆண்டுக்கு 5,000 10,000 கொடுத்துருப்பாங்க இந்த 20 வருஷத்துல. ஸோ அவங்க வந்துட்டு அந்த சேலரிங்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி தேங்கி கிடக்குது. விலைவாசிங்கிறது எங்கேயோ போயிடுச்சு. ஜாப் செக்யூரிட்டின்னு சொன்னாங்க. ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல அந்த எந்த ஐடி கம்பெனிஸ்லயுமே கிடையாது. இது வந்து ஒரு அன்ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி. இந்த கவர்மெண்ட் எந்த விதமான ரெகுலேஷனுக்குள்ளேயும் வர மாட்டேங்குது. லேபர் இன்ஸ்பெக்டர்ஸ் உள்ள ரிவ்யூ பண்ண வர மாட்டேங்கிறாங்க. மொத்தமா குமிஞ்சு கிடக்கிற ஐடி ஓஎம்ஆர்ல இருக்கு, லேபர் கமிஷனர் ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்காரு. ஸோ இது நம்ம ஒரு பிரச்சனைன்னு போனால ஒரு நாள் ஆகும். அவர் போய் இருந்து அவர் அங்க போனா இருப்பாரா இல்லையான்னு தெரியாது. இது மாதிரி ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. ஒரு பிரச்சனையை நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு கூட ஃபியூ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ஃபியூ டேஸ் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்ம பல செலவுகளை பண்ணி அங்க போறது இட்ஸ் கிட்ட நெருக்கி இன்ஆக்சசிபிளா வச்சிருக்காங்க. இப்போ இது லாப நோக்கத்துக்காக மட்டுமே பண்ணுறதா இருந்தால் உலகத்துடைய மற்ற பல நாடுகளில் இதை காரணமாக சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு கூகுள் தொடங்கி எல்லா நிறுவனங்கள்லையும் ஏஐயுடைய வருகையின் காரணமாக ஆட்கள் குறைப்பு அப்படின்ட்டு தவிர்க்க முடியாதது அப்படின்றதுடைய கலை யதார்த்தம் தானே டிசிஎஸ்லையும் வெளிப்படுது. ஏன் நீங்கள் டிசிஎஸ் மேலே இவ்வளவு அபாண்டமான குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்களா? இல்லை, இப்போ ஏஐனால நம்மளுக்கு வந்து பணி வந்துட்டு மாறப்போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டெக்னாலஜி உள்ள வருது அப்படின்னா அது அஸ் அ ஹியூமன் சொசைட்டிக்கு தான் நம்மளுக்கு வந்துட்டு வலு சேர்க்கணும். ஒரு டெக்னாலஜி வருது, ஒரு ஆதி காலத்துல நம்ம ஒரு 10 மணி நேரத்துல வேலை செஞ்சதை ஒரு மிஷின் கண்டுபிடிக்கும் போது 2 மணி நேரத்துல வேலை செய்யுது. அப்போ ஹியூமன்ஸோட வேலை நேரம் கம்மியாகணும்.
இங்க நம்மளுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணுது அப்படின்னா வேலை நேரத்தை கம்மி பண்ணணும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வேலை நேரத்தை 10ல இருந்து 12 மணி நேரம் 14 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு சைட் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் வேலைக்கு ஆட்கள் தேவையில்லைன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம டெக்னாலஜி மேல வருது அப்படின்னா 8 மணி நேரத்துலங்கிறது 6 மணி நேரம் குறைங்க. 6 மணி நேரத்துல குறைச்சா எல்லாருக்கும் அதே வேலையை கொடுத்து நிரந்தரப்படுத்த முடியும்ல. யாருக்கும் பிரச்சனை வராது, உங்க லாபத்திலயும் பிரச்சனை வராது. அது அதே இடத்துல ஸ்ட்ரைவ் ஆக போகுது. பட் நீங்கள் ஒரு எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறீங்க. ஒரு எம்ப்ளாயர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ரொம்ப ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு கோடிங்கை ஒரு ஏஐ பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது ஏஐயால் என்னென்ன வாய்ப்புகளெல்லாம் வேலைகள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் டிப்ளாய் பண்ணுறதோ அல்லது ஏஐ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய எம்ப்ளாயை எதிர்பார்க்கறது அப்படின்றது ஒரு நிறுவனத்துடைய பார்வையில் தவிர்க்க முடியாது தானே அது? ஏஐ வந்துட்டு இன்னும் வளரணும். டெவலப்மெண்ட் கோடிங்கிறது பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இன்னும் வளரணும். நிறைய வேலையில ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ ரீசெண்டா நீங்க ஒரு நியூஸ் பார்த்துருக்கலாம். ஒரு கம்பெனியோட டேட்டா பேஸையே ப்ரொடக்ஷன் டேட்டா பேஸையே போயிட்டு ஏஐ டெலீட் பண்ணிடுச்சு, ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாதனால. ஸோ இதே எல்லா இடத்துலயும் நடக்கும். ஸோ ஹியூமன் கூட சேர்ந்து தான் மிஷின் வேலை செய்ய முடியும். அது மிஷின் தன்னைத்தானே வேலை செஞ்சிட முடியாது. அது ஒரு மிஷின், அது ஒரு டூல். அந்த டூல் வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் வேணும். அப்போ அந்த ஹியூமன் இன்டர்வென்ஷன் வேணும் அப்படின்னா ஹியூமனோட ஒர்க்கை ஈஸ் பண்ணுது, அவ்வளவுதான். இன்னைக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்ச வேலையை என்னால 8 மணி நேரத்துலயே 6 மணி நேரத்துல செய்ய முடியுது அப்படின்னா அங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறையுது. அதே வேலை ப்ரொடக்ஷன் அவுட்புட் தான் வந்துகிட்டு இருக்கு உங்க உள்ள, ஆனா ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறையுது. ஸோ அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை குறைக்கலாம். 12 மணி நேரத்துல இருக்கிறது 6 மணி நேரமா ஆக்கலாம். இப்போ அன்ரெகுலேட்டடா 8 மணி நேரம் 9 மணி நேரம் சொல்ற வேலையை எல்லாருமே 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஆஃபீஸ்க்குள்ள மட்டும் ஸ்பெண்ட் பண்றாங்க. இது போக போக்குவரத்து இருக்கு, 2 மணி நேரம் போக 2 மணி நேரம் வர அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு வெறும் தூங்க மட்டும் தான் போயிட்டு வருவாங்க எல்லாரும். இப்போ ஊழியர்களுடைய நலனை கருத்தில் கொள்ளணும். இந்த மாதிரி நிறுவனத்துடைய லாபத்தையும் அவங்க பேலன்ஸ் ஷீட்டையும் மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை நிறுவனங்களுக்கு இருக்குது. இப்போ செக்ஸ் அண்ட் பேலன்ஸை எப்படி உறுதி செய்ய முடியும்? இதுக்கு யாருக்கு முழு பொறுப்பு இருக்குது? இப்போ கம்பெனி ஒரு சைடு ஒரு பார்ட் ஆஃப் தி பொறுப்பை எடுத்துக்கணும். அரசாங்கங்கள் நம்ம எம்ப்ளாயிஸோட வெல்ஃபேரை கவனத்தில் எடுத்து இந்த கம்பெனிகள்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ கம்பெனிஸ் வந்துட்டு அவங்க முழு நேரத்து ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்துக்கிட்டே போக முடியாது. இங்க வந்து ஹியூமன்ஸ் தான் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்மளுக்கு பல சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்கள் எல்லாம் அமல்படுத்தணும். அந்த சட்டங்களுக்கு அபைட் பண்ணி அவங்க வந்து கம்பெனியை நடத்தணும் அப்படின்னா இங்க வந்துட்டு ஒரு பெரிய மாற்றமே இருக்கும். ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய சேஞ்சே இருக்கும். இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு வந்துட்டு ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ, சூசைட்ஸ் இதெல்லாம் இன்க்ரீசிங். எல்லா டெக் பார்க்ஸ்லயும் சூசைட்ஸ் அடிக்கடி 6 மாசத்துக்கு ஒருக்க 4 மாசத்துக்கு ஒருக்க நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் உள்ள இருக்கிற ஒர்க் ப்ரெஷர். ஒரு அன்ரியலிஸ்டிக்கான டெட்லைனை கொடுத்துட்டு ஏஐ வந்துருச்சு, அது கூட சேர்ந்து நீ வந்துட்டு என்ன எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னா அது அன்ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஏஐயோட கெப்பாசிட்டி இன்னும் என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. இவ்வளவு தூரம் தான் பண்ண முடியுங்கிற ஒரு தோராயமான ஒரு கணக்கு தான், அப்ராக்சிமேஷன் தான் இருக்கு நம்மளுக்கு. அப்படிங்கிறப்போ அன்ரியலிஸ்டிக்கா நீங்க டெட்லைன் கொடுத்துட்டே போனீங்கன்னா அது ஒரு கிரைசிஸ்குள்ளதான் அங்க எல்லா எம்ப்ளாயிஸும் கொண்டு போய் நிறுத்துது. ஸோ இந்த லே ஆஃப்ங்கிறது ஒரு த்ரெட். இப்போ இருக்கிற மீதி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கும். எல்லாம் அந்த அன்ரியலிஸ்டிக் டெட்லைன்ஸ் மீட் பண்றதுக்கு ஒரு பின்னாடி ஓடுவாங்க. இப்போ அது ஓடுறதுனால அங்க வர ஒரு மென்டல் ஹெல்த் கிரைசிஸை ஹேண்டில் பண்றதுக்கு கம்பெனி சைட்ல ஒரு பாலிசி இல்ல, கவர்மெண்ட் சைட்ல ஒரு சட்டம் கிடையாது. உள்ள நம்ம மென்டல் ஹெல்த்தை ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ. அப்போ வெளியே வந்து அவங்களால நார்மலா ஒரு சோஷியலைஸ் கூட பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்துட்டு இப்போ அது நிறைய கேசஸ், இப்போ ரீசெண்டா ஈஒய்ல ஒருத்தர் இறந்த சூசைடு, இது மாதிரி நிறைய கேசஸ்ல மென்டல் ஹெல்த் வந்துட்டு பாதிக்குது. அது ஆன் ரைஸ் இருக்கு. இன்னும் ஆன் அதர் ஹேண்ட் பிசிக்கல் ஹெல்த் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆர்கன் டோனர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்றதுல, ஆர்கன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றதுல மோஸ்ட் ஆஃப் தம் ஐடி கம்பெனிஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா. ஸோ அந்த ஆர்கன் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் 40 வயசுக்குள்ள போயிருது அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு சொசைட்டியை நம்ம பில்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. சரி, இப்போ பெரிய அளவுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுது, மன ரீதியான பாதிப்பு பெரிய அளவுக்கு ஐடி ஊழியர்களுக்கு இருக்கு அப்படின்னா இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புகளை அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இதுவரைக்கும் ஏற்றுக்கொண்டிருக்காங்களா? இதை உறுதி செய்ய வேண்டியது யார்? இதை முதல்ல உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கங்கள் தான். இதுக்கான சட்டங்கள் இருக்கணும். சட்டங்கள் அமலாக்கப்படுதா அப்படின்றது அரசு அதிகாரமோ அரசு எந்திரமோ கண்காணிக்கணும். இதை கண்காணிக்கிறதுல பெரிய அளவுல இங்க வந்துட்டு ஒரு பெரிய கேப் இருக்கு. சுத்தமா இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறதுங்கிறது ஒரு அதிகாரிக்கு போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது பெரிய சிக்கலா இருக்கு. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல எனக்கான பாதுகாப்பை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சாவே இருக்கு. நம்ம பார்க்கறது வந்துட்டு ஒரு மாய உலகத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு ட்ரீமை நம்ம அக்வயர் பண்றோம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நாங்க சங்கத்துல வர மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இதே சேலஞ்சஸ் தான் இருக்கும் எங்களுக்கு. மென்டல் ஹெல்த் இஷ்யூ, பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூ, ஒர்க் டைமிங் எக்ஸ்டென்ஷனால என்னால ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியல. ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறது ஒரு ஃபேன்சி டேர்மாவும் போயிடுச்சு. இப்போ
எல்லா கம்பெனியும் லேபிள் பண்ணுவாங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கு அப்படின்றது. ஆனா அந்த ஃபேன்சி டேர்முக்குள்ள ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு செஷன் யோகா செஷனோ, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ரன்னிங் செஷனோ மேரத்தானோ வச்சுட்டு இதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். கன்சிஸ்டன்டா ஆன டே டு டே பேசிஸ் யாரால பண்ண முடியுது? யாருக்கு அந்த டைம் கொடுக்கப்படுதுங்க? யாருக்கும் கொடுக்கப்படுறது இல்லை, யாருக்கும் கிடைக்கிறது இல்லை ஆக்சுவலி. ஐடி ஒரு 20 வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த துறை அப்படின்னு பார்த்தா ஐடி தான். இப்போ ஏஐடைய வருகை ஐடி தொழில் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும், ஆனால் ஊழியர்களுடைய வளர்ச்சிக்கும் தனிநபர் வருமானத்திற்கு உயர்வுக்கும் காரணமாக இருக்குமா? அது ஐடி இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி ஃபர்ஸ்ட் இனிஷியலா வளர்ந்துச்சோ அதே மாதிரி இப்போ ஒரு ரெவல்யூஷனைஸ் பண்ண போகுது ஐடி இண்டஸ்ட்ரியை. இப்போ இந்த ரெவல்யூஷனைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்தியாவுக்கு நம்ம ஒரு கண்ட்ரியா எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு அதுக்கான சட்டங்கள் இல்லை. முதல்ல டேட்டா பிரைவசிக்கான லாஸ் இங்க ஏற்பட்ட லேப்சஸ் இருக்கு. பழைய சட்டங்கள்ல வச்சு நம்ம இன்னைக்கு வர நவீன தொழில்நுட்பத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம், அது இல்லை. உள்ளுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்க்கணும், நம்ம அந்த வேலையை பார்க்கல. இது மாதிரி பல லேப்சஸ் இருக்கு. நம்ம இப்போ இந்த இதெல்லாம் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஏஐ வளர வளர நம்மளுக்கு ஒர்க்கும் வந்துகிட்டே இருக்கும். பேரலா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ சர்வீஸ் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ்லேயே எடுத்துக்கிட்டோம்னா ஏஐ வச்சு அவங்க சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண போறாங்க. அப்போ அதை ஆப்ரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து இங்க எம்ப்ளாயிஸ் வேணும். அப்போ அந்த எம்ப்ளாயிஸ் ஸ்கில் பண்ணி கொடுக்கறது தான் அந்த கம்பெனிஸோட வேலையா இருக்கணும். அதை என்ஷூர் பண்றது கவர்மெண்டோட வேலையா இருக்கணும். இப்போ ஊழியர்கள் எந்த மாதிரியான சவால்களை எதிர்கொள்றாங்க, எந்த மாதிரியான கேட்டகரிஸ் மிகப்பெரிய சவாலுக்கு சந்திக்கிறாங்க இந்த ஏஐ வருகையின் காரணமா? கேட்டகரிஸ் அப்படின்றது ப்ராட் கேட்டகரி தான். எல்லாருக்குமே ஏஐ வர்றது வந்துட்டு ஒரு சேஞ்ச் இருக்கு. இப்போ ஒர்க் நேச்சுரலா நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க போறதில்ல, இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இருக்க போறதில்ல அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துட்டு ஒரு த்ரெட்டன் தான் பண்றாங்க. ஒரு எல்லா எம்ப்ளாயிஸுமே ஒரு டெரரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ யாருக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது, என்னைய தூக்குவாங்களா ஒன்னே தூக்குவாங்களா அப்படின்ற ஒரு போட்டிக்குள்ள இதெல்லாம் மைண்ட் செட் தான் வரும். ஸோ இது வந்துட்டு இட்ஸ் ஒரு ஹெல்தி டீமுக்கே அது வழிவகுக்காது. ஒரு சொசைட்டியை விட்டுறலாம், ஒரு ஹெல்தி டீமுக்கே அது வழிவகுக்காது. இப்போ ஏஐடைய வருகை நிறைய ஃப்ரெஷர்ஸ் இந்த வருஷம் இன்ஜினியரிங் ரொம்ப ஆர்வமாக தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. ஐடி செக்டார் நுழையணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த துறையவே ஒரு நிச்சயமற்றதா மாத்துதா? ஆமா, இப்போ நீங்க ரீசெண்ட் ஹையரிங்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நிறைய ஹையரிங்ஸ் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் கூட ஒரு வேலை கிடைக்கிறது கஷ்டமாயிட்டே இருக்கு. இது ஒரு அன்சர்டைனிட்டியில தான் இருக்கும். இப்போ ஏஐ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எந்த திசையில கொண்டு போய் ஒர்க் நேச்சரை மாத்தும், எவ்வளவு தூரத்துக்கு கம்பெனியோட ஒர்க் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுல இன்னும் நிறைய அன்சர்டைனிட்டிஸ் இருக்கு. ஆனா அன்சர்டைனிட்டிஸ் ப்ரிப்பேர் ஆகிறது தான் ஒரு கம்பெனியோட நிர்வாக திறனா இருக்கும். அது அன்சர்டைனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிளேம் வந்து எம்ப்ளாயிஸ் மேல போட முடியாது. கிரிட்டிக்கல் டிசிஷன்ஸ் வந்துட்டு போர்ட் மெம்பர்ஸும் சிஇஓ தான் எடுக்கிறாங்க, எம்ப்ளாயிஸ் எடுக்கிறது இல்லை. எம்ப்ளாயிஸ் வந்துட்டு அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றோம்னா அவங்க ரைட் டிசிஷன்ஸ் எடுக்கணும், அதை நாங்க எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்போம். ஆனா அவங்க டிசிஷன்ஸ் எடுக்கிறத தவறாங்க அப்படின்னா அந்த பிளேம் எங்க மேல போடக்கூடாது. இப்ப பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்றாங்க? உங்ககிட்ட என்ன மாதிரியான புகார்கள் வருது? இப்போ வந்துட்டு ரீஸ்கில்லிங், இந்த ரீஸ்கில்லிங் இப்போ நம்ம சொல்றோம் அப்படின்னா நிறைய நியூ டெக்னாலஜிஸ் எமர்ஜ் ஆகிட்டே இருக்கு. டே டு டே பேசிஸ்ல எமர்ஜ் ஆகிட்டே இருக்கு. இதை அடாப்ட் பண்றது ஒரு சைட், ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது ஒரு சைட் ஸ்கில்லிங் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்த் கிரைசிஸ், நிறைய ஹெல்த் கிரைசிஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஹெல்த் கிரைசிஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு பர்சனை சைலோவா ஆப்ரேட் பண்ண வைக்கும், அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே சைலோவா ஆப்ரேட் பண்ண வைக்கும். அவங்க கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இது அப்படியே ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் அவங்க ஏலியனேட் ஆக்கிப்படுறாங்க. ஸோ ஏலியனேட் ஆக ஆக அவங்க மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு திரும்ப போறாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் யூனியனுக்கு வர கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு வந்து ஒர்க்கிங் கல்ச்சர் நல்லா இல்லை, எனக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான டீம் இல்லை, எனக்கு வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி சோர்வு ஏற்படுது, மனநலத்துல சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் தான் வரும். இது எல்லாம் எங்க போய் நிற்கும் அப்படின்னா நம்ம அன்ரெகுலேட்டடான ஒரு டைமும் அதுக்குள்ள அவங்க எப்படியான டெட்லைன்ஸும் எப்படியான டார்கெட்ஸும் செட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்குள்ளதான் போய் நிற்கும். ஸோ இதை ரெகுலேட் பண்ணாம நம்ம இதை தீர்க்க முடியாது. அதே சமயம் இது இப்படி ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு அப்படின்னா அதை அட்ரஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும். இப்போ நிறைய வார்த்தைகள், அதாவது ஒரு ஊழியர் தொடர்ச்சியாக ரீஸ்கில் பண்ணிக்கணும், அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படின்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டே இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த பொறுப்பு நிறுவனங்கள் ஒரு குறைந்தபட்ச வாய்ப்பை ஏற்படுத்தி தரணுமா, இல்லை அந்தந்த ஊழியர்கள் என்ன மற்ற துறைகளை காட்டிலும் கூடுதல் ஊதியம் பெறுறாங்க, இந்த ஊழியர்களுக்கு அந்த கடமை இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் மற்ற துறையோட இங்க அதிகமான சம்பளம் கொடுக்கறதுக்கு காரணம் மற்ற துறையோட இங்க அதிகமான லாபத்தை ஈட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இங்க மற்ற துறையோட நிறைய ஸ்கில்ஸும் தேவைப்படுது, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க தேவைப்படுது, எஜுகேஷன் தேவைப்படுது, மற்ற ஏகப்பட்ட விஷயங்களுக்கு. அதனாலதான் இவங்க சேலரி கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஸ்கில்லிங்கிறது வரும்போது ஒரு டெமோக்ராட்டிக்கா இருக்கணும், அங்க ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கணும். எனக்கு என்ன வேணுங்கிறது மேனேஜ்மெண்ட் கேட்க ரெடியா இருக்கணும், மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன வேணுங்கிறத நான் கேட்க ரெடியா இருக்கணும். அப்ப ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறதுக்கு ஒரு மீடியம் வேணும் எங்களுக்கு.
அப்ப 2 பேரும் உட்காந்து பேசி, சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை அச்சீவ் பண்ணுவோம். நான் உனக்கு இந்த படிக்கணுமா, இது பிளாட்ஃபார்ம்ஸ் தரேன். இதை நீ பார்க்கணுமா, இந்த இதெல்லாம் இது உனக்கு லைசன்ஸ் வாங்கி தரேன். நீ இந்த எக்ஸாம் வாங்கணுமா, நான் உனக்கு ஃபீஸ் பே பண்றேன். இப்படி எல்லாம் கொடுத்து நம்மளுக்கு ஆன் இப்போ 6 மந்த்ஸ் டைம் பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மந்த்லி வீக்லி அப்படின்னு சொல்லி டச் பேஸ் வச்சு உனக்கு எந்த இடத்துல சேலஞ்ச் இருக்கு, நான் எங்க உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனிங்குள்ள வந்தாதான் ஸ்கில்லிங்கிறது மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது 2 பேருக்கும் சேர்ந்து அக்கௌண்டபிள் எடுத்துக்க முடியும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டெக்னாலஜி வந்துருச்சு, எல்லாரும் படிச்சிருங்க அப்படின்னு. எல்லாரும் படிச்சிருங்கன்னா எங்க போய் படிக்கிறது? யாருக்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்கும் அந்த அந்த இடத்துல? வசதி வாய்ப்புங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது, டைம். எல்லாரும் 14 மணி நேரம் 15 மணி நேரம் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இந்த ரீஸ்கில்லிங்கான டைம் வந்து வீக்கெண்ட்ஸ்ல பண்ணாங்க அப்படின்னா திரும்பவும் அதே திரும்ப சைக்கிள்குள்ள தான் போகும். 7 நாள் வேலை செஞ்சுற மாதிரி இருக்கும். இப்போ சரி, இப்போ எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, உங்களை ஒன்றா ரீஸ்கில் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா லே ஆஃப்க்கு தயாராயிருங்க அப்படின்றது தான் இந்த ஏஐ வருகை காரணமாக டிசிஎஸ் உடைய நடவடிக்கை உணர்த்தக்கூடிய செய்தியா இருக்கா? ரீஸ்கில்லிங் வந்துட்டு ஒரு அப்கிரேட் தான். நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஸ்கில்ல ஏஐயும் சேர்த்து தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஏஐ வந்துட்டு ஐடி நம்ம வெறும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்லை, எல்லா துறையிலும் இருக்கு. இப்போ ஒரு டாக்டரை ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க, ஆனா ரீப்ளேஸ் பண்ணாது. ஒரு டாக்டர் வில் ஒர்க் வித் ஏஐ தான். ஏஐ டூல்ஸ் நிறைய டூல்ஸ் இருக்கும், நிறைய அந்த டூல்ஸ் கூட டாக்டர் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இன்ஜினியர்ஸோட ஒர்க்கும் மாறப்போகுது. அவங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்க போது அந்த டூல்ஸ் கூட சேர்ந்து இவங்களுக்கு எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற நாலேஜையும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறாங்க. இப்போ அது பண்ணதை சரி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நாலேஜ் வேணும். அப்ப அது இல்லாம நம்மளால பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு இருக்கிற நாலேஜ் வேணும் கண்டிப்பா. பிளஸ் நம்மளுக்கு ஒரு அடிஷனலா ஒரு ஸ்கில் தேவைப்படுது. ஒரு புதுசா வந்திருக்கு எமர்ஜிங் டெக்னாலஜி. ஐடி துறையில காலங்காலமா எமர்ஜிங் டெக்னாலஜி வந்துகிட்டே தான் இருக்கு. இது அடாப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க எல்லா இடத்துலயும். இதுல என்ன இப்போ என்ன புதுமை நடக்குது அப்படின்னா, ப்ரொடக்ஷன் டைமை கம்மி பண்ண போகுது. அப்ப ப்ரொடக்ஷன் டைமை கம்மி பண்ண போகுது அப்படின்றதுனால இவங்க அதே நேரத்துல கூட கொஞ்சம் ஆள் குறைப்பு பண்ணிட்டோம்னா அதே வேலையை கம்மியான ஆட்களை வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் கொண்டு வராங்க. ஆனா அது இல்ல. ஆக்சுவலி ஏஐ தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டா நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் ஹவர்ஸ் தான் கம்மி பண்ணணும். ஒர்க் ஹவர்ஸ் கம்மி பண்ணிட்டா 6 மணி நேரம் வேலையை வச்சுக்கிட்டோம்னா எல்லாருக்குமே ஹாப்பி. ப்ராஃபிட்டும் அதே மாதிரி வரப்போகுது, எம்ப்ளாயிஸுக்கும் அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போது எல்லாரும் ஹாப்பியா இருக்கும். இப்போ ஒரு ஐடி எம்ப்ளாயி சராசரியாக ஒரு வருஷத்திற்கு சில லட்சங்களாவது வரி செலுத்துகிறாரு. ஆனால் இந்த மாதிரி பணி நீக்க நடவடிக்கை அப்படின்ற நடவடிக்கைக்கு உள்ளாகும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான சமூக பாதுகாப்பு கிடைக்குது? எதுவுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு மாச சம்பளம் இன்னைக்கு வரல அப்படின்னா அடுத்த நாள் உணவு, வீட்டு வாடகை, இஎம்ஐஸ், இந்த சைக்கிள் இதை பே பண்றதுக்கே நாங்க பெரும்பான்மை மன அழுத்தத்துக்குள்ள போயிருவோம். இதை வந்துட்டு நம்ம வெளியே போய் சொல்லவும் முடியாது. ஏன்னா மிடில் கிளாஸ் செக்ஷனுங்கிறப்ப வெளியே போய் சொல்லவும் மாட்டாங்க. இதுவே ஒரு பெரிய மன அழுத்தத்துக்குள்ள போகும். இப்போ இதுல வந்துட்டு நாங்க என்ன ஆஸ் அ யூனியன் ஐடி எம்ப்ளாயிஸ்க்கான டிமாண்ட்ஸ் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு நலவாரியம் வேணும். இந்த மாதிரியான சூழல் ஏற்படும் போது இந்த எம்ப்ளாயிஸை சப்போர்ட் பண்றதுக்கு நலவாரியம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஸோ அங்க வந்துட்டு நம்ம அவங்களுக்கு திரும்ப எப்படி வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்துறது, என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம அங்க கூட டிசைட் பண்ணலாம். ஆனா அக்கௌண்டபிலிட்டி வந்து கவர்மெண்ட் எடுத்துக்காம லாஸும் பாலிசிஸும் உண்டாக்காம வெறுமனையா நம்மளுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா ஒவ்வொருத்தரையும் பிரச்சனை வரும்போது பிரச்சனை வருதுன்னு பேசலாம். ஆனா கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுத்து இதுக்கான பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம, அதை என்ஃபோர்ஸ் பண்ணாம, அதை ரெகுலேட் பண்ணாம இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒரு அடிமை கூடாரமாவே மாறிக்கிட்டு இருக்கு. சரி, இனிமேல் இந்தந்த துறைகளுக்கெல்லாம் சிக்கல் இருக்கும். இனிமேல் இந்த துறைகளில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எந்த துறைகள் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், எந்த துறைகளில் வாய்ப்பு குறைவாக இருக்கும், எந்த துறை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஐடி செக்டாருக்குள்ளேயே? இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடி செக்டாருக்குள்ள ஏஐ வரப்போகுது, வருது, கொஞ்சம் பார்ட் ஆஃப் த ஒர்க்கை பண்ணுது. இது எவ்வளவு தூரத்துக்கு கேப்பபிளா இருக்கு, எவ்வளவு கரெக்டா பண்ணுது, எவ்வளவு பயஸ் இருக்கு, எவ்வளவு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்றதெல்லாம் இருக்கு. 2 ஏஐ ஏஜென்ட்ஸ் பேச விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது 2 மாத்தி சண்டை போட்டுக்கும். அந்த சூழலும் இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம கவுண்டர் பண்ணணும்னா நம்மளுக்கு எல்லா டெக்னாலஜியுமே எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயுமே ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனா அது கூட சேர்ந்து ஹியூமன்ஸும் சேர்ந்து வேலை செஞ்சாகணும். இங்க எல்லா இடத்துலயுமே ஹியூமன்ஸோட நெசசிட்டி இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஹியூமன்ஸ் இல்லாம இங்க வந்துட்டு ஒரு உற்பத்தி நடக்காது. இப்போ ஐடி துறையில் என்ன மாதிரியான ஒர்க் கல்ச்சர் இருக்கு, என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு சார்? இப்போ ஐடி துறைன்னு எடுத்துட்டோம்னா ஒன்ஸ் அப்பான டைம் அது வந்துட்டு ஒரு ட்ரீம் ஜாபா இருந்துச்சு. எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் வேலையை ஊர்ல இருந்து வேலையை படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைன்னா ஐடி கம்பெனில வந்து சேர்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை செட்டில்னு வச்சாங்க. ஸ்லோவா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நரேஷன் அது அப்படி 20 வருஷமா அந்த நரேஷன் மட்டும் பில்ட் ஆகிட்டே வந்துட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஒரு ஹைலி எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் பாண்டட் லேபருக்கு ஈக்குவலண்டா என்ன வேணுமோ அதை அந்த சிஸ்டமா வச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன்னா டெக்பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு ஒரு கம்பெனில, ஹெச்சிஎல்னு ஒரு கம்பெனில. அந்த கம்பெனில 12th முடிச்சோடனே ரெக்ரூட் பண்ணிட்டு வராங்க. 12th முடிச்சோடனே ரெக்ரூட் பண்ணிட்டு வராங்க. வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிகிரியும் பண்ணிடலாம், ஐஐடி, பிட்ஸ், பிலானி இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேமஸ் இன்ஸ்டியூட்ஸ்ல கொடுக்குறாங்க.
ஆனா பெரிய இன்ஸ்டியூட்ஸ்ல கொடுக்குறாங்களே அவங்களுக்கு 6 வருஷம் பாண்டு. அவங்க கொடுக்கப்படுற சம்பளம் 10,000 12,000. வருஷம் வருஷம் ஹைக் கிடையாது, வேரியபிள் பே கிடையாது, எதுவுமே இல்லாது. லீவ்ஸ் கேட்டா அதுக்கு ரூல்ஸ். இப்போ இவங்க பண்ற வேலை என்ன? சரி 10,000க்கு தான் வேலை பாக்குறாங்களா? பிடெக் எம்டெக் படிச்சுட்டு வர கிராஜுவேட்ஸ்க்கு ஈக்குவலா, கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் ஈக்குவலான ஒர்க்கை தான் பண்றாங்க. அவங்களுக்கு 40,000 50,000 சம்பளம் கொடுக்கும்போது இவங்களுக்கு 10,000 15,000 இருக்கு. நம்ம சிட்டிக்கு வெளியே சிறுசேரின்ற ஒரு ஊர்ல நம்ம வாழணும்னாலே மினிமம் ஹவுஸ் ரெண்ட் ஒரு பிஜியில தங்கி இருந்தா அதுவே 8,000 9,000 வரும். அப்ப அந்த 12,000 வச்சு அவங்க என்னதான் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. பேர் மினிமம். நம்ம எப்படி அடிமை சமூகத்துல வெறும் உணவை மட்டும் போட்டுட்டு டெய்லி வேலை வாங்கினாங்களோ அதே கட்டமைப்பை இப்போ வந்து பில்ட் பண்றாங்க. இதுக்கு அரசாங்கம் எந்த விதத்திலையும் செவிசாய்க்கவே இல்லை. நிறைய கம்பெனிஸ்ல எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா சர்டிபிகேட்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க. 5 லட்சம் 6 லட்சம் 4 வருஷத்துக்கு பாண்டு போடுறாங்க. அங்கேயும் ஸ்டார்டிங் சேலரி 10,000 15,000 அதுக்கு மேல இருக்காது. இதுக்கு இந்த 4 வருஷத்துல உங்களுக்கு ஹைக் கொடுத்து உங்களுக்கு நீங்க வெளியே வரும்போது இந்த பேக்கேஜ்ல தான் நீங்க வெளியே வருவீங்க. அப்ப நீங்க வேற கம்பெனி போனா கூட உங்களுக்கு நல்ல மரியாதையோட நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராமிஸை 6 மாசத்துலயே பிரேக் பண்ணிடுறாங்க. அவங்க ப்ரொபேஷனை இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சும் இது கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப அவங்கள பின்னாடியே ஓடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்துட்டு நீ என் பேச்சை கேட்டானா உனக்கு ஏதாவது ஒண்ணு போடுவேன், அப்படி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஒர்க்கு 14 மணி நேரம் 15 மணி நேரம் எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்ல 15 மணி நேரத்துக்கு குறைவா வாங்குறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹியூமன்ஸ் வந்துட்டு நம்ம சமூகம் எவ்வளவோ டிராவல் பண்ணி ஒரு 8 மணி நேரம் வேலைன்னு சொல்லி எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம கொண்டு வந்தோம். அதை அப்படியே டபுள் பண்ணிட்டு இருக்காங்க வித்தவுட் எனி எஃபர்ட். நம்ம அங்க ரெசிஸ்ட் பண்றது. ஐடி துறையிலையும் ஒரு நவீன கால அடிமை முறை வந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இது ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல வேற மாதிரி பண்றாங்க. எம்எஸ்எம்இ கம்பெனிஸ்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செட்டப்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எப்படியே ஒரு எம்ப்ளாயியை வெளியே விடக்கூடாது, அவனா நம்மளுக்கு கீழே வச்சுக்கணும் அப்படின்றத நூதனமா நவீனமா பண்ணிட்டு இருக்காங்க. நோட்டீஸ் பீரியட் 90 days. ஒருத்தர் நான் வேலையை விட்டு போனோம் அப்படின்னு சொன்னா 90 days நோட்டீஸ் கொடுக்கணும். ஆனா வெளியே போய் எம்ப்ளாய்மெண்ட்ல மார்க்கெட்ல போய் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வேலை தேடணும்னா 10 நாள்ல சேருவியா? மேக்ஸிமம் உனக்கு கிடைக்கிற டைம் 30 days. அப்ப யாரும் வெளியே போக முடியாது. ஜாப் மார்க்கெட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வெளியே போனோம்னா அவன் ரிஸ்க் எடுத்து ரிசைன் பண்ணிட்டு 2 மாசம் டைம் கடத்திட்டு கடைசி 1 மாசத்துல தான் அந்த வேலையை தர வேண்டியிருக்கு. அன்னைக்கு ஜாப் மார்க்கெட் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அவனோட லைஃபும் போச்சாங்க. இப்படிதான் வந்துட்டு ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன்ல இருக்கு. இது இப்படி இருக்கனால ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அந்த ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க. 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மிட் செக்ஷனுக்குள்ள போயிட்டாங்கனாலே அவங்களால முடியாது, அதை ரிஸ்க் எடுக்க முடியாது. கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்ஸ்குள்ள இருக்கனால அவங்களோட கம்பெனிக்கு தேவையான அளவுக்கு அவங்களால வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் தே ஆர் டன் அவங்க திரும்ப வந்துட்டு ரிட்ரென்ச்மெண்ட்ஸ்குள்ள போயிடுறாங்க திரும்ப. இப்போ ஆனா அரசு இன்டர்ன்ஷிப் வடிவத்தில் இந்த மாதிரியான புதுசாக கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வர்றவங்கள வேலைக்கு அமர்த்துறதை ஊக்குவிக்கிறாங்க. அந்த மாதிரி திட்டத்தின் அடிப்படையில் தானே இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்குள்ள முதல் தலைமுறை பட்டதாரிகள் ஒரு ஐடி நிறுவனத்துக்குள்ள உள்ள நுழைய முடியுது. ஐடி நிறுவனத்துக்குள்ள உள்ள நுழையிற வரைக்கும் கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இப்போ அவங்கள உள்ள எடுத்திருக்காங்க, என்ன மாதிரியான ஒர்க்ல போடுறாங்க? அவங்க ஒரு என்ன படிச்சிருக்காங்க? பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த வேலை கொடுக்கப்படுதாங்க. ஒரு டெவலப்மெண்ட் மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் லைஃப் சைக்கிள்ல டெவலப்மெண்ட்ங்கிறது ஒரு கிரிட்டிக்கலான ஃபேஸ். அது ஒரு ரொம்ப டெக்னிக்கல் இன்டென்சிவ் ஜாபா இருக்கும். அப்போ அந்த டெக்னிக்கல் இன்டென்சிவ் ஜாபுக்குள்ள அவங்கள பொறுத்துறாங்களா? இல்ல அரசாங்கம் சொல்லுது நான் இவனை சேர்த்துக்கிட்டேங்கிறதுக்காக ஏதோ ஒரு ரோலை கொடுக்குறாங்களா? மோஸ்ட் எம்என்சிஸ் கம்பெனிஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு அந்த பிக் 5 சொல்ற பெரிய 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 கம்பெனிஸ்ல பிடெக் பிஇ படிச்சுட்டு வர்றவங்களை ரெக்ரூட் பண்ணி சும்மா உட்கார வச்சுட்டு மேனுவல் ஒர்க் கொடுக்குறாங்க. இந்த மேனுவல் ஒர்க்கு டெக்னிக்கல் ஜாப்ஸே ஓவர் ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணி யோசிச்சுட்டு இருக்கோம். மேனுவல் ரோல்ஸ் எல்லாம் ஏற்கனவே அது பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 60-70% அக்யூரேசியோட பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இவங்களோட ரோல்ஸ் எல்லாம் கேள்விக்குறியாயிருது. இப்ப 4 வருஷம் இந்த மேனுவல் ரோல்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 4 வருஷம் கழிச்சு இப்ப இந்த கம்பெனி தானே பொறுப்பேற்றுக்கணும். இதை பார்க்காம விட்ட அரசாங்கம் தானே பொறுப்பேற்றுக்கணும் அவங்களோட வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துறதுக்கு. ஆனா ரெண்டும் பண்ணாது. இவங்க இந்த செக்ஷன் அப்படி காணாம போயிருவாங்க. புதுசா ஒரு செக்ஷன் வரும், அந்த செக்ஷன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் சைக்கிள் இருக்கிறதுனால லேபர் ஃபோர்ஸ் அவங்களுக்கு ஃப்ரீயா இல்ல சீப்பா கிடைக்கிறனால அவங்க வார்டில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த நிர்பந்தமே இல்லை அவங்களுக்கு. இத்தனை பேரை வேலையை விட்டு தூக்குறோம், வெளியே அதோட அதிகமான பேர் வேலை தேடிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இப்படி ஒரு செக்ஷன் காணாம போயிடுச்சுங்கிறது நம்ம சமூகத்துக்கு தெரியாது. நிறைய விரிவான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.